ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நல்லூர் ரெசிபீஸில் இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கப் பச்சை பட்டாணி, 1 கப் பச்சை பயிறு ஊற வச்சது, 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்கலாம். ஜெயா டி டாட்டா அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களாம், எனக்கு எப்போ பார்த்தாலும் பேனா தொலைஞ்சிக்கிட்டே இருக்குது, பேனா மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், சேஃபாக வச்சுக்கவே தெரியல. ஸோ நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இனிமேல் நான் நிறைய பேனா வாங்கி வச்சுக்க போகிறேன், அப்போ தான் தொலையும் போதெல்லாம் நான் திருப்பி அதுலேருந்து எடுத்து எழுதிக்கலான்னு சொன்னாங்களாம். அப்போ ஜேடி டாட்டா சொன்னாங்களாம், நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், ஸோ அதுபடி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்ல அந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப மாதம் கழித்து திருப்பியும் அவங்க 2 பேர் மீட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாங்களாம். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு 1 ஸ்பூன் சோடா உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுருங்க. நமக்கு பிடிச்ச காய்கறி எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் பணியாரமாகவும் செய்யலாம், தோசையாகவும் செய்யலாம், ஸ்டஃப் பண்ணி இட்லி கூட வச்சுக்கலாம். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு பேனா வாங்கிக்கோங்க. அது கோல்டு, டைமண்ட் இந்த மாதிரி எப்படினாலும் இருக்கலாம். அவர் கோல்டில் ஒரு பென் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த பெண்ணை ரொம்ப மாதமாகவே தொலைஞ்சு போகாமல் அவர் கூடவே வச்சுருக்காரு. ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருளோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக வச்சுப்போம். அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பும் சரி, மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம சேஃபாகவும் செக்யூர்டாகவும் வச்சுருப்போம். இதை நம்மளும் லைஃப்பில் அப்ளை பண்ணி இன்னுமே நிறைய சாதிக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பணியாரம் பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தோசையில் கூட ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுதான் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.